ஹாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்கர் மேன் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கேன். பர்கர் சாப்பிட. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பர்கர் நான் சாப்பிடவே மாட்டேன். என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். பட் அடிக்கடி இந்த நான் ஷாப்பை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக தான். மற்றபடி பர்கர் சாப்பிடாதீங்க, இட்ஸ் நாட் அ குட் ஃபார் ஹெல்த். ஏதாச்சும் விலை கம்மியாக இருக்கான்னு பாருங்க. கல்லஞ்சக்காரன் ஒரு பர்கர் வரதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன். ஷேம் நந்தா, ஷேம். இந்த சார்ஜெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த தேட்டருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அநியாயங்க. ஏதோ பாப்கார்னோட மினிமம் சார்ஜே 340, கோக்கோட மினிமம் சார்ஜே 340, அப்புறம் பார்க்கிங் சார்ஜ். இதெல்லாம் ஏதோ டிக்கெட் ஆர்டர் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ 180 ருபீஸ் மாதிரி தான் தெரியும். But we are not paying 180 rupees. Oh, 1180 bro. I forgot about the GST. Money is a illusion. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆமாம், நமக்கு ரூம்மட்டுன்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா? இப்படி தான் எனக்கு நடந்துச்சு. வாங்க ப்ரோ, நம்ம பர்ஃப்யூம் வாங்க போகலாம், ஜஸ்ட்டு சும்மா கூட வாங்க போகலாம் அப்படின்னா, சரி ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் வந்தேன். கடைசியில் he didn't buy anything. I end up buying with 4500 rupees for myself. இல்லை, எனக்கு புரியல ஆக்சுவலாக. பிஃபோர் 5 minutes I have no plan bro about my life. I was empty. பட் அவன் கூப்பிட்டான், நான் போனேன். அவன் எந்த பர்ஃப்யூம் எதுவுமே வாங்கலை. பட் நான் வந்து ஒரு 4500 ரூபாய்க்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு நான் நின்றுருக்கிறேன். பட் ஒய் மீ? ப்ரோ வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்டால், ப்ரோ நான் இன்னொரு கடையில் பார்த்துக்கலாம்போ அப்படின்னா. அரே யார், ஸோ நம்ம ரூம்மேட்டை போட்டு நம்பாதீங்க. உங்கள் ரூம்மேட்டை பக்வாஸ் ஃபெலோஸ், டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ரூம்மேட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணும் போதோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை எது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்மேட்டோட தான் நம்ம போவோம். பட் அவங்க செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நம்மளை வேறு பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ப்ரோ இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், வெரி பியூட்டிஃபுல், வெரி எலகன்ஸ், லுக்கிங் லைக் ஏ வாவ் அப்படின்ட்டுருவாங்க. கடைசியில் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அதை வாங்க வச்சுருவாங்க. பட் அடுத்த நாள் காலையில் அந்த ஷூவை பார்க்கும்போது தான் வை ஐ பாட் திஸ் யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் எதுக்கு இந்த வந்து ஷூ வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ரூம்மேட் ப்ரோ, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோயர் லேயர், இதுதான் பாஸ்டில் நடந்த பிரச்சனை. இங்கே மேலே இருக்க பார்த்தீங்களா, இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற பிரச்சனை. இந்த பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ப்ரோ நாம். ஸோ இதுதான் ப்ரோ பர்கர் தியரி. ஸோ பர்கர் தியரி கண்டுபிடிச்சது நான் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம், எஃபர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுற பல பேர் பார்த்திங்கன்னா எஃபர்ட் போடுறதே இல்லைங்க. அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தவிர எந்த ஆக்ஷன்லேயுமே இறங்குறதே கிடையாது. ஸோ அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க காலையில் எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் வெயிட் கம்மியாகணும் அப்படின்ட்டு இருக்காங்க.
அப்புறம் ஜேர்னலிங் எழுதுறாங்க, நான் வெயிட் ரொம்ப கம்மியாயிருச்சு, ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க. பட் எத்தனை நாள் வந்து கிரவுண்டில் இறங்கி அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா எஃபர்ட்டு தான் நம்புமே தவிர வேர்ட்ஸை நம்பாது. ஏன்னா அவன் 1 வீக்காக வந்து அவன் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு உண்மையான ஒரு மோட்டிவேஷன் நம்ம மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ செல்ஃப் அஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்ம மைண்டுக்கே ஒரு கான்ட்ராடிக்டரி தான் யூஸ் பண்ணும். உடம்ப குறைக்கிறான்னு சொல்கிறான், அவன் எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறான். அங்கே ஒரு கான்ட்ராடிக்ஷன் தான் க்ரியேட் ஆகுமே தவிர உண்மையான மோட்டிவேஷன் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ எஃபர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேர்த்த நம்ம கேட்போம், ஆமாம் நான் அதை ஆரம்பிக்கணுன்ட்டு இருப்போம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாள் கேட்டால் 7 வருஷம்னு இருப்பாங்க. 7 வருஷமாக யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒத்துக்கிறேன், அதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையாது. பட் நம்ம பிளானிங்கை கம்மி பண்ணிவிட்டு ஆக்ஷனில் இறங்கணும். ஆக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தேன் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ யோசிக்கிறது கம்மி பண்ணுவோம், ஆக்ஷன் அதிகப்படுத்துவோம். பார்க்கலாம், இப்போ தான் நானும் அதிகமாக யோசிக்கிறதுலேருந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பார்க்கலாம், லெட்ஸ் see. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.